திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதப்பட்டது போல அங்கேயே தான் இருப்பார். இவர் என்ன இது இருக்குது, தகுதி இருக்குது எங்கள் இயக்கத்தை பற்றி பேசுறதுக்கு? அதிமுகவை விமர்சிக்க விசிக தலைவர் திருமாவளவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். வேங்க வயல் விஷயத்தில் ஒரு இந்த அரசை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, வேங்க வயல் சுதந்திரமாக யார் வேணாலும் போட்டோம், ஏன் போக விட மாட்டேன்? பத்திரிகையாளர் நீங்கள் போக முடியுமா வேங்க வயலுக்கு? இன்றைக்கி வேங்க வயல் போனால் கூட பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்குது. இன்றைக்கி வேங்க வயல் போனால் பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்குது. அதை லாக் பண்ணிட்டாங்க ஊரில். ஒரு மூதாட்டினுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு கூட விசிகா சார்ந்தவர் போல. விசிகா சார்ந்தவங்களால போக முடியல. விசிகா பேசுவார். ஆனால் கொத்தடிமை சாசனம் எழுதப்பட்டது போல திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதப்பட்டது போல அங்கேயே தான் இருப்பார். இவர் என்ன இது இருக்குது, தகுதி இருக்குது எங்கள் இயக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு? இவருடைய கட்சியை பற்றி பேசிட்டோம். எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. எங்களுக்கு மார்க் போட வேண்டிய அவசியம் விசிகாவுக்கு என்ன இருக்குது? அதனால் முழுக்க பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கொத்தடிமை சாசனம் திருமாவளவன் எழுதி கொடுத்துட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது, அடிப்படை முகாந்திரம் கிடையாது. அவர் பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அருகதையும் சொல்ல மாட்டேன், அவர் பேசுவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.